தேர்வுக்காக பலர் அரண்மனை நுழைவாயில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம ஏற்பாடு செய்தவன் தயாராக இருக்கிறானா? கவலையே வேண்டாம். நாம் கேட்க இருக்கும் அனைத்து கேள்விகளையும் ஓலையில் எழுதி அவனிடம் கொடுத்திருக்கிறேன். வரிசையில் முதல் ஆளாக நின்று கொண்டிருக்கிறான். என்ன பண்றது? நான் சொல்வதை எல்லோரும் கவனமாக கேளுங்கள். உள்ளே அமைச்சர் பெருமக்கள் மொத்தம் 8 கேள்விகள் கேட்பார்கள். முதல் கேள்விக்கு சரியான பதிலளித்தால் நீங்கள் விரும்பும் பரிசை மன்னரிடமே பெற்றுக் கொள்ளலாம். மீதமுள்ள 7 கேள்விகளுக்கு சரியான பதில் அளிப்பவருக்கே இங்கு அமைச்சர் பதவி. வாருங்கள். அதுக்குள்ள கூப்பிடுறாங்களே, மனப்பாடம் ஆகாம உள்ள போகவே கூடாது. போயா எதுவும் நோயாவது போயா. ஐயோ, உன்னை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றால் மன்னரிடம் முதல் கேள்விக்கு வாங்கும் பரிசு பாதி எனக்கு தர வேண்டும். சம்மதமா? இத்தனை பேருக்கு அமைச்சர் ஆகணும்னு ஆசை. சம்மதம் ஐயா. பரிசுடன் வா. டேய், மெதுவாக மெதுவாக. என்ன வேற ஆள் வரா? வணக்கம் அரசே. வணக்கம். இருக்கட்டும். உலகத்திலேயே பெரியது எது? கேள்வி கேட்பவர்களுக்கு பஞ்சமா? நிறுத்து உன் பேச்சை. மன்னா, உன்னிடம் சுலபமான கேள்விகள் 100 கேட்கட்டுமா அல்லது கடினமான கேள்வி ஒன்றே ஒன்று கேட்கட்டுமா? 100 கேள்விகளும் சுலபம் என்று தாங்களே சொல்லிவிட்டீர்கள். பிறகு அதற்கு கடினமான அந்த ஒரு கேள்வியே கேளுங்கள், அதற்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். கோழியிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததா? அமைச்சரே, இந்த கேள்வியை போன மாதம் நான் உங்களிடம் கேட்ட பொழுது இதற்கு விடையே இல்லை என்று சொன்னீர்களே. அது போன மாதம் மன்னா. என்ன தடுமாற்றம்? கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா? எது முதல்? முட்டையிலிருந்து கோழியில் இருந்து தான் முட்டை வந்தது. அப்படி என்றால் கோழி எங்கிருந்து வந்தது? மன்னிக்க வேண்டும், தாங்கள் என்னிடம் கேட்பதாக சொன்னது ஒரே ஒரு கடினமான கேள்வி. அதற்கு நான் பதிலளித்து விட்டேன். இப்பொழுது நீங்களே வாக்கு தவறி 2வது கேள்வி கேட்பது நியாயமா? ரொம்ப பிரமாதம். உனக்கு என்ன பரிசு வேண்டும்? வெறும் அறிவை வைத்து முதுகை கூட சொல்ல முடியாது. எதை கேட்டாலும் நிறைய கேளு, இல்ல பிச்சு போடுவேன் பிச்சு. மன்னா, எனக்கு 100 சவுக்கடி வேண்டும். சவுக்கடி? சவுக்கடியா? சர்ச்சைக்குரிய கேள்வி, சாமர்த்தியமான பதில். பிறகு அதற்கு சவுக்கடி? நான் விரும்பியது எனக்கு வேண்டும் மன்னா. சரி, யாரங்க அவர் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். மன்னா, ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த சவுக்கடி பரிசை ஏதோ இங்கு நிற்கிறாரே தலைமை காவலாளி, அவருக்கே கொடுத்து விடுங்கள். என்ன உளறுகிறாய்? உளரவில்லை மன்னா. என்னை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றால் முதல் கேள்விக்கு நான் வாங்கும் பரிசில் அவருக்கு பாதி தர வேண்டும் என்று உத்தரவு போட்டார். நான் முழுவதையும் தருகிறேன் என்று அவருக்கு வாக்களித்து விட்டேன். அதை தரவில்லை என்றால் அவர் மனம் புண்படாதா? பரிசில் பாதி கேட்டாயா? ஆமா மன்னா. முழுவதையும் தருகிறேன் என்று சொன்னார். அப்படி ஆகட்டும், ஆகட்டும். மன்னா, இவர் சாட்டை பிடிப்பதில் கொஞ்சம் கோட்டை விடுகிறார். ஆகையால் எப்படி அடிக்க வேண்டும் என்று அடித்து காட்ட எனக்கு அனுமதி வேண்டும் மன்னா. ஐயா, என்ன அடிப்பவனை அடித்துக் கொண்டிருக்கிறாய்? மன்னா, அடிப்பவரை அடித்து காட்டினால்தான் எப்படி அடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வார் மன்னா. அப்படியா? சரி, நடக்கட்டும். நன்றி மன்னா. இதே அவ்வா இங்கு கேட்க வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் பயிற்சி அளிக்கப்படும். மன்னருடைய அனுமதியுடன். இனி பயிற்சியே வேண்டாம் ஐயா. அவனை இப்போது எப்படி அடிக்கிறேன் என்று பாருங்கள். ஐயா, சற்று நகர்ந்து விட்டேன் ஐயா. இவன் இப்படி இங்கு வந்தான்? வந்ததை பற்றி ஆராய்வதை விட்டுவிட்டு அவனை விரட்டுவதை பற்றி யோசி மாதுளை. எனக்கு வழி தெரியாது, என்ன செய்கிறேன் பார். போதும் ஐயா, ஏன் நிறுத்த சொன்னாய்? மீண்டும் அவனுக்கு பயிற்சி தேவைப்படுகிறதா? அவசியமில்லை மன்னா, இன்று இது போதும். மறுபடியும் இவர் தவறு செய்தால் அன்று மீதமுள்ள சவுக்கடி பரிசை இவருக்கே கொடுத்து விடுங்கள். அதுவும் சரிதான். அறிவு முதுகை சொரிந்ததா? என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. என்னையும் மன்னித்து விடுங்கள் மன்னா.
இப்பொழுது என் கேள்வி. அவசியமில்லை. இவரை நம் நவரத்ன அமைச்சரவையில் ஒருவராக சேர்த்துக் கொள்ள முடிவெடுத்து விட்டேன். அவசரமான முடிவு. அப்படி என்ன இவன் சாதித்து விட்டான்? இன்னும் அவன் என்ன சாதிக்க வேண்டும்? என் அவைக்குள்ளே வந்து பரிசு என்ற பெயரில் சவுக்கடிக்க அனுமதி வாங்கி அதை என் காவலாளிக்கு என் கண் முன்னையே தந்திருக்கிறான் என்றால் இவன் சமயோஜித புத்தி உள்ளவன் என்றுதானே அர்த்தம்? என்று நீங்கள் கருதுகிறீர்கள் மன்னா. நான் கருதவில்லை. நான் கேட்கும் கேள்விக்கும் இவர் பதில் அளித்து விட்டால் இவர் சமயோஜித புத்திசாலி என்று நானும் ஒப்புக்கொள்கிறேன். மன்னா, அவருடைய கேள்விக்கும் நான் பதில் கூற விரும்புகிறேன். நன்றி மன்னா. எனக்கு தெலுங்கு, தமிழ், கன்னடம், துளு, மலையாளம், மராட்டி, சமஸ்கிருதம் ஆகிய 7 மொழிகள் தெரியும். இதில் எது எனது தாய்மொழி என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். முடிந்தால் கூறு பார்ப்போம். உமது தாய்மொழி தெலுங்கு. சிக்கிக் கொண்டான் மன்னா. என் தாய்மொழி தமிழ்தான் என்பதை தாங்களும் அறிவீர், இந்த அவையோரும் அறிவார்கள். என்ன போட்டியாளரே, முதல் கேள்விக்கு சாமர்த்தியமாக பதில் கூறிய நீ இந்த கேள்வியில் சரிந்து விட்டாயே. இல்லை மன்னா, உறுதியாக சொல்கிறேன், இவருடைய தாய்மொழி தெலுங்குதான். இல்லை மன்னா, தமிழ்தான். தெலுங்குதான். தமிழ்தான். தெலுங்குதான். தமிழ். தெலுங்கு. தமிழ். தெலுங்கு. மன்னா, என் தாய்மொழி தமிழ்தான் என்பதை நான் அடித்து கூறுகிறேன். மன்னா, இவருடைய தாய்மொழி தெலுங்குதான் என்பதை நானும் அடித்து கூறுகிறேன். தேவுடாவா? அப்படி என்றால் உன் தாய்மொழி தெலுங்கா? சுந்தர தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நீ மந்திரி பதவிக்காக அதை மறைத்து விட்டு இத்தனை காலம் நாடகம் ஆடி இருக்கிறாயே, நீ சமச்சண்டி பிரபு. நீ சமைத்தால் என்ன, சமைக்காவிட்டால் எனக்கு என்ன? மன்னா, சமச்சண்டி என்றால் மன்னியுங்கள் என்று அர்த்தம். பேசாதே.